ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ஸ்க்கு பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டிய ரூல் வந்து 2 இருக்குது. பேங்க் பாஸ்புக்கில் வந்து டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா அது வந்து ஓவர் டிராஃப்ட். ஏன்னா பாஸ்புக்கில் வந்து டெபிட் சைடில் என்ன இருக்குன்னா வித்ட்ராவல்ஸ் தான் இருக்கும். ஸோ டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா ஓவர் டிராஃப்ட், கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பேங்க் பாஸ்புக்கில் டெபிட் பேலன்ஸ்னால் ஓவர் டிராஃப்ட், கிரெடிட் பேலன்ஸ்னால் ஃபேவரபிள் பேலன்ஸ். அதே கேஷ் புக்கில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். கேஷ் புக்கில் வந்து நம்ம டெபிட் பேலன்ஸை தான் ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிரெடிட் பேலன்ஸை வந்து ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லெட்ஸ் see the sum. Question வந்து from the following particulars prepare a bank reconciliation statement for Jindal Offset Limited. Balance as per cash book is 2,40,000 which is favorable. ஃபேவரபிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபேவரபிள்னால் இது என்ன பேலன்ஸ்? கேஷ் புக்கில் ஃபேவரபிள்னால் என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். கேஷ் புக்கில் ஃபேவரபிள்னால் இது வந்து டெபிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து checks issued but not presented in the bank account to 1,36,000. செக்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம், ஒருத்தவங்களுக்கு வந்து செக் வந்து கொடுத்துட்டோம், ஆனால் அவங்க இன்னும் அதை கொண்டு போயிட்டு பேங்க்கில் வந்து கொடுக்கல. தேர்ட் பாயிண்ட் வந்து செக்ஸ் டெபாசிட்டட் இன் பேங்க் பட் நாட் எட் கிளியர்டு அமௌண்ட் டு 90,000. நம்ம வந்து செக்கை வந்து டெபாசிட் பண்ணிட்டோம், வேறு ஒருத்தவங்க வந்து நமக்கு ஒரு செக்கு கொடுத்துருக்காங்க, அதை கொண்டு போயிட்டு பேங்க்கில் வந்து இதை வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம், ஆனால் அவங்க இன்னும் அந்த மணியை வந்து போடலை. நெக்ஸ்ட் வந்து பேங்க் சார்ஜஸ் அமௌண்ட்ஸ் டு 300. பேங்க் வந்து நம்மக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக சார்ஜ் பண்ணியிருக்காங்க, 300 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை பேங்க் அமௌண்ட்ஸ் டு 1,250. நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க, பேங்க் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ? 1,250. இப்போ நம்ம வந்து சம் போடுறதுக்கு முன்னாடி வந்து சிம்பிளாக ஒரு ஒர்க்கிங் மாதிரி ஒன்று வந்து பண்ண போகிறோம். இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு டி மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும். பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ண வந்து நிறைய மெத்தட் சொல்லுவாங்க. சில பேர் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து மங்கி மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு வந்து டி ஃபார்மேட் மெத்தட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ நீங்கள் அது ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இந்த மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இப்படி ஒரு டீ மாதிரி ஒன்று போட்டுட்டு இங்கே என்ன புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே என்ன புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க? கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சைடில் வந்து கேஷ் புக் அப்படின்னு போடணும். இங்கே கொஷினில் என்ன பேலன்ஸ், என்ன புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு போடணும். அப்போ கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம கேஷ் புக் போட்டுட்டோம். இன்னொரு புக் என்னது? பாஸ்புக், அதை இந்த செகண்ட் காலத்தில் போட்டுடணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கொஷினில் கேஷ் புக் கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபர்ஸ்ட் சைடில் வந்து கேஷ் புக் போடுறோம், இன்னொரு புக் வந்து பாஸ்புக். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ப்ளஸ் மைனஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து அதிகமாகுமோ அந்த சைடு வந்து ப்ளஸ் போடணும், அமௌண்ட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா மைனஸ் போடணும். இப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள், செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் இன் த பேங்க் அக்கௌண்ட் டு 1,36,000. நம்ம வந்து செக்கை வந்து இஷ்யூ பண்ணிட்டோம். இஷ்யூ பண்ண உடனே நம்ம எங்கே என்ட்ரி பண்ணுவோம்? கேஷ் புக்கில் என்ட்ரி பண்ணுவோம். இஷ்யூ பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய கேஷ் புக்கில் வந்து அமௌண்ட் வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1,36,000 வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவேன். அப்போ என்னோடய கேஷ் புக்கில் அமௌண்ட் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும், அப்போ மைனஸ். ஓகேவா? அப்போ நாட் ப்ரெசன்டட் இன் த பேங்க்கில் வந்து இன்னும் ப்ரெசன்ட் பண்ணலை. அப்போ பாஸ்புக்கில் வந்து அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும், அந்த 1,36,000 வந்து அவங்க வந்து மைனஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அங்கே வந்து அமௌண்ட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும், ஸோ ப்ளஸ். இது எதுக்கு? சைடில் வந்து அதுக்கான அமௌண்ட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து இது வந்து எதுக்கு போட்டோம்? செக்ஸ் இஷ்யூடுக்கு போட்டோம். அமௌண்ட் வந்து 1,36,000. இவ்வளோ தான். இது புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் இஷ்யூ பண்ண உடனேவே நம்மளோட கேஷ் புக்கிலேருந்து 1,36,000 வந்து வெளியில் போன மாதிரி காமிச்சிரும். ஸோ அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும், ஸோ இந்த பக்கம் மைனஸ் போடுறோம். பாஸ்புக்கில் வந்து அந்த அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும், ரெடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸோ அதை வந்து ப்ளஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து செக்ஸ் டெபாசிட்டட் இன் பேங்க் பட் நாட் எட் கிளியர்டு
amount to 90,000. நம்ம வந்து செக்கை வந்து டெபாசிட் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க இன்னும் கிளியர் பண்ணல. அப்போ நான் செக்கு கொண்டு போய் டெபாசிட் பண்ணும் போதே என்னோடய கேஷ் புக்கில் என்ன பண்ணுவேன்னா 90,000 வந்து எனக்கு உள்ளே வந்துருச்சு, டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டுவேன். அப்போ என்னோடய அமௌண்ட்டில் வந்து 90,000 என்ன ஆகும்னா அதிகமாகும். ஏன்னா நான் 90,000 வந்து டெபாசிட் பண்ணுறாங்க, செக் வந்து டெபாசிட் பண்ணுறோம் நம்ம வந்து. அப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் நான் 90,000 ஆட் பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன ஆகும், அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் என்ன பண்ணல, அவங்க இன்னும் கிளியர் பண்ணலை. அப்போ பாஸ்புக்கில் எப்படி இருக்கும் அமௌண்ட்டு, 90,000 வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே மைனஸ். அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கேஷ் புக்கில் என்ட்ரி போடுவேன். ஸோ இந்த பக்கம் ப்ளஸ் போட்டிருக்கேன். செக்கை இன்னும் அவங்க கிளியர் பண்ணலை, அமௌண்ட் வந்து அங்கே வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மைனஸ் போடுறேன். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட், 90,000. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பேங்க் சார்ஜஸ் அமௌண்ட்ஸ் டு 300 அப்படின்னு போட்டிருக்காங்க. பேங்க் வந்து நம்மக்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க, அது நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு எங்கே வந்து 300 வந்து கம்மியாகும், சார்ஜ்னால் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்க நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து 300 அவங்களாவே எடுத்துப்பாங்க. அப்போ பாஸ்புக்கில் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து என்ன ஆகும், கம்மியாயிடும். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டோம், கம்மி பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அமௌண்ட் வந்து இங்கே அப்படியே தான் இருக்கும். இங்கே என்ன ஆகும், கம்மியாயிடும், இங்கே அமௌண்ட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ, 300. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை பேங்க் அமௌண்ட்ஸ் டு 1250. பேங்க் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. அப்போ என்ன ஆகும், பாஸ்புக்கில் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாகும். நம்மளோட அக்கௌண்ட்டில் அவங்க வந்து காசு போடுறாங்க, இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு 1250 அமௌண்ட்டை வந்து அவங்க நம்மளோட அக்கௌண்ட்டில் போடுறாங்க. அப்போ பாஸ்புக்கில் வந்து அமௌண்ட் அதிகமாகும். ஆனால் கேஷ் புக்கில் அது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் அந்த அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ என்னோடய அமௌண்ட்டில் வந்து என்னோட கேஷ் புக்கில் வந்து அந்த அமௌண்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ கம்மியாக இருக்கும், பைசா வந்து கம்மியாக இருக்கும், பாஸ்புக்கில் அதிகமாக இருக்கும். இது எவ்வளோனா 1250. நீங்கள் இந்த ஒர்க்கிங்ஸை வந்து கரெக்டாக செஞ்சுட்டாலே சம் வந்து கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும், எதில் அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாகும்னு பார்க்கணும். அதிகமாகிறதுல ப்ளஸ் போடணும், கம்மியாச்சுன்னா கம்மியாகிறதுல மைனஸ் போடணும். ஃபஸ்ட்டு எங்கே அமௌண்ட் வந்து நம்ம போடுறோம் இல்லை எடுக்கிறோமோ அதில் வந்து ப்ளஸ் போடணும், மைனஸ் போடணும், இன்னொன்றுத்தில் வந்து ஆப்போசிட் சைன் போடணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து என்னென்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஃபேவரபிள். இது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் நம்ம வந்து இந்த பக்கம் உள்ள சைன்ஸ் தான் எடுத்துக்கணும். ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற சைன்ஸை எடுத்துக்கணும். பாஸ்புக்கில் போட்டோம்ல அந்த சைன்ஸை எடுத்துக்கணும். இதே வந்து ஓவர் டிராஃப்டாக இருந்துச்சுன்னா இந்த சைடில் உள்ளது எடுத்துக்கணும். புரியுதா? ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபேவரபிள் பேலன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா டெபிட்னு கொடுத்துருப்பாங்க. டெபிட்னு கொடுத்துருந்தாலும் சரி, கேஷ் புக்கில் டெபிட் இல்லைனா ஃபேவரபிள் கொடுத்துருந்தாலும் சரி, ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் இந்த சைடு உங்களோட ரைட் சைடு உள்ள சிம்பிள்ஸை தான் எடுத்துக்கணும். அதே ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ள சிம்பிள்ஸை எடுத்துக்கணும். இப்போ நம்ம சம் செய்யலாம். இது வந்து ஃபார்மேட் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், பர்டிகுலர்ஸ், டீட்டெயில்ஸ், அமௌண்ட், இந்த மாதிரி 3 காலம்ஸ் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இங்கே கேஷ் புக்கில் கொடுத்துருக்குற பேலன்ஸை எழுதணும். இவங்க வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா, ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் எதோட ஃபேவரபிள் பேலன்ஸ், கேஷ் புக்கோட ஃபேவரபிள் பேலன்ஸ். அப்போ ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2,40,000. அப்போ அமௌண்ட் காலத்தில் 2,40,000 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட். எதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து இந்த ஹெட்டிங் கீழே எழுதுவோம். இப்போ நம்ம இதில் எங்கெல்லாம் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம், லாஸ்ட் ஒனுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். அப்போ இந்த அமௌண்ட்டையும் 1,36,000 லாஸ்ட் அமௌண்ட் 1,250 நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதை வந்து எழுதி ஆட் பண்ணணும். எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 1,36,000 என்னது, செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் இன் த பேங்க், அதை அப்படியே எழுதணும். செக்ஸ் issued
but not presented. இது எழுதுனா போதும். அமௌண்ட் எவ்வளோ? 1,36,000. 1,36,000. நெக்ஸ்ட்டு எதை ஆட் பண்ணணும்? இங்கே எங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த சைடு உள்ளதில் ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் அதை ஆட் செக்மெண்ட்டில் எழுதணும். மைனஸ் சிம்பிள் இருந்தால் மைனஸ் பண்ணுற செக்மெண்ட்டில் எழுதணும். லாஸ்ட் ஒனுக்கு வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ லாஸ்ட் ஒன் என்னது? 1,250. இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணியிருக்கிறத ஆட் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதணும்னா இன்ட்ரெஸ்ட் credited by bank. இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ? 1,250. 1,250. இப்போ வேறு எங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கா? இல்லை, 2 தான் இருக்குது. நம்ம 2 அமௌண்ட்டையும் போட்டுட்டோம். அப்போ ஆட் பண்ணுற செக்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். 1,37,250 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதை இப்போ ஆட் செக்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து லெஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே எங்கெல்லாம் மைனஸ் சிம்பிள் இருக்குதுன்னு பார்க்கணும். 90,000க்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது, 300க்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ 90,000 என்னது? செக்ஸ் டெபாசிட்டட் இன் பேங்க். அப்போ அதை எழுதணும். பட் நாட் கிளியர்டு அப்படின்னு சேர்த்து எழுதணும். லெஸ் அப்படின்ற செக்மெண்ட்டில் வந்து செக்ஸ் deposited but not cleared. அமௌண்ட் எவ்வளோ? 90,000. இப்போ 90,000 போடணும். நெக்ஸ்ட் ஒனுக்கு வந்து மைனஸ் சிம்பிள் எங்கே இருக்குது? 300. என்னது? பேங்க் சார்ஜஸ். அப்போ நெக்ஸ்ட் அதை எழுதணும். பேங்க் சார்ஜஸ் 300. இப்போ 2 தான் இருக்குது. ஸோ அப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி போடணும். 90,300. இதை வந்து நம்ம லெஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்கெட் பண்ணி வச்சுக்கணும். இதை ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுவோம், இதை வந்து லெஸ் பண்ணுவோம்ல. ஸோ இதை வந்து ப்ராக்கெட்டில் வச்சுக்கிறோம். இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணணும். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,77,250 வரும். அதிலிருந்து 90,300 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். எவ்வளோனா 2,86,950. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து கிடச்சிருக்கிறது வந்து இன்னொரு புக்கோட பேலன்ஸ். இப்போ நம்ம வந்து கேஷ் புக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இது வந்து பாஸ்புக்கோட பேலன்ஸ். நமக்கு வந்து அமௌண்ட் வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதிலேருந்து ஈஸியாக மைனஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ். இன்கேஸ் நமக்கு வந்து இந்த ரெண்டுத்தையும் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து இது வந்து மைனஸ் பண்ண முடியல, இது அதிகமாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸாக வந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணி போட்டுட்டோம். அப்போ இது என்ன பேலன்ஸ்னால் ஃபேவரபிள் பேலன்ஸ். அப்போ இங்கே என்ன எழுதணும்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் as per பாஸ்புக். அவங்க வந்து கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம வந்து இப்போ பாஸ்புக் பேலன்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சம் வந்து இவ்வளோ தான். இது ரொம்ப ஈஸி. நம்ம இந்த டி ஃபார்மேட் மட்டும் கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா சம் வந்து ஈஸியாக வந்துடும். நான் அகைன் வந்து ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டி ஃபார்மேட் போட்டுக்கணும். கொஷின் வந்து ரீட் பண்ணிடணும் ஒன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது என்ன புக்கில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன புக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ இங்கே வந்து கேஷ் புக் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து கேஷ் புக் போட்டிருக்கேன். இன்னொரு புக் வந்து பாஸ்புக். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் அப்படின்னு பார்க்கணும். எங்கே வந்து அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கே ப்ளஸ் சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட் எங்கே அமௌண்ட் வந்து அப்படியே இருக்கோ அங்கே மைனஸ் சிம்பிள் போடணும். இல்லை ஃபர்ஸ்ட் எங்கே வந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் எங்கேருந்து அமௌண்ட் எடுக்கிறோமோ அங்கே மைனஸ் சிம்பிள் போடணும். இன்னொரு இடத்துல வந்து ப்ளஸ் சிம்பிள் போடணும். போட்டுட்டு இது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸாக ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸான்னு பார்க்கணும். ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் ரைட் சைடு உள்ள சிம்பிள்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதே ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸாக இருந்தால் லெஃப்ட் சைடு உள்ள சிம்பிள்ஸை வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு எதுக்கெலாம் வந்து ப்ளஸ் வந்திருக்கோ அதெல்லாம் ஆட் செக்மெண்ட்டில் எழுதணும். எதுக்கெலாம் மைனஸ் வந்திருக்கோ அதெல்லாம் லெஸ் செக்மெண்ட்டில் எழுதணும். எழுதிட்டு
சப்ராக்ட் பண்ணி போட்டுட்டோம், ஈஸியாக சப்ராக்ட் பண்ண முடியுது, இங்கே ஆட் பண்ண அமௌண்ட்டை விட இங்கே லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ். இல்லை என்னால் இங்கே ஆட் பண்ண அமௌண்ட்டை வச்சு இங்கே வந்து லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டில் வந்து லெஸ் பண்ண முடியல, இதை விட இது அதிகமாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ்.